ஒன்று சொல்கிறேன், உண்மையான சனாதனின்னா ஆடி காரில் போகணும்னு நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லணும்னு நினைங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட போய் நோய் வந்துடுது. 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போகிறேன், நர்ஸு உள்ளேருந்து வந்து பேசவே விடலை, தெர்மாமீட்டர் வாயில் சொருகிட்டா. சட்டையை கழட்டு அக்கல்ல வை, எக்ஸ்ரே எடு, இசிஜி எடு, ஸ்கேன் எடு, 8000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன மணிக்கண்டா நமஸ்காரம்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜனவரி 23 நூற்றாண்டு விழா பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. போச்சு சார். நம்ம சமூகம் எப்படி வாழ்ந்தோம், உலகத்திற்கே முன்னோடி இந்த சமயம். நீ பெரிய சந்தி பண்ணணும், மத்தியானம் பண்ணணும்ல இல்லை, கார்த்தால கை கால் கழுவினோன்னு ஒவ்வொரு இந்துவும் நம்மளுடைய பாட்டி தாத்தா MBA படிக்காதவங்க, பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகாதவங்க விபூதியை பூச சொல்வா. மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர். அதானே சொல்லி கொடுப்பா. சாயந்தரம் 6 மணி ஆச்சு, கொல்லைப்பக்கம் கதவை சாத்து, மகாலட்சுமி வரா, விளக்கை ஏற்று, அமங்களை சொல்லாத, முடிய விரிச்சு போட்டுக்காத. இப்போ எவ வீட்லையாவது 6 மணிக்கு பாருங்க, கொல்லைப்பக்கம் வாசப்பக்கம் எல்லாம் அடைச்சு ஆஃப் பண்ணி, இலக்கியாக்கு என்ன ஆகுமோ, இனியாக்கு என்ன ஆகுமோ. நீங்கள் சனாதன தர்மம்னா காப்பாற்றுறவான்னா உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்குறேன், அடுத்த 1 வருஷம் யார் வீட்லையும் பிக் பாஸ் ஓடக்கூடாது. அப்படி ஓடினா நம்ம மாத்து குழந்தைகள் யாரோடையாவது ஓடி போயிடுவா. இதான் சார், இதான் நீங்க எப்ப பல்லு தேய்ச்சி கட்டி பிடிச்சிக்கிறான், சாப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான், வேலைக்கு போக வேண்டாமா? நீங்க சும்மா மேடையில இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகு கல்லாமை வண்ணத்த அரைக்கு போரில் மலை வண்ணத்த அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், மையோ மரகதமோ வரைகடலோ. 10 தலை ராவணன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கற்பனை எம்பட உரைத்த நாவு தாரடி மௌழி பத்து அவன் இந்த 2 பிறவைக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடே எல்லாம் சொன்ன ராமனை பார்த்தீங்களா, ராவணனை பார்த்தீங்களா? வாட் இஸ் த யூஸ்? சும்மா எனக்கு தெரிஞ்சதை பேசுறதுக்கு வேண்டாம் மேடை. 4 நல்ல விஷயம். உண்மையான சனாதனினா பெத்த தாய் தகப்பன்னு நல்லா வச்சுக்கோ. நீ இல்லை காசியில் போய் கோதானம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கறத விட பெத்த தாயை சாகர வரைக்கும் கண்ணீர் கலங்காமல் வச்சான்னா அவன் தான் உண்மையான மரபுப்படி தர்மம் படி வாழ்றவன். நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் தவசம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ, இருக்கும்போது ஹார்லிக்ஸ் கொடுக்கறது அதை விட முக்கியம். ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, குரு தேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம். இதை சொன்னால் உடனே மணிகண்ட கொஞ்சம் பிபி பேஷண்ட் தெரியுமோ, படபடன்னு பேசுவான். வேண்டாம், கூப்பிடாத. என்னைய கூப்பிடுறதுக்கு கடவுள் இருக்கான், என்னைய பார்த்துக்கிறதுக்கு மக்கள் இருக்கான். நான் வந்தால் யதார்த்தத்தை தான் பேசுவேன், உண்மையே பேசுவேன். நீங்கள் கோவிலுக்குள்ளே செருப்பை பையில போட்டு கையில் எடுத்துன்னு போகிறவால எனக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட 3 பேர் கை தட்டுறா. வாட் இஸ் த யூஸ்? நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். எல்லாரும் வந்தோடனே என்னடா கருப்பு சட்டைன்னு பார்த்தா, பல கருப்பை இந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கு புறப்பட்டவன் தான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாரி பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன்னு. அவர் ரிக்ஷா வண்டி ஓட்டுறவனா இருக்கலாம், ஆட்டோவா இருக்கலாம், படுத்து தூங்குற பண்பாளரா இருக்கலாம். எல்லாரும் பெரியவா சொல்லுவா, இடைக்கால சன்னியாசிகளே வருக. இடைக்கால 1 மண்டலம் விரதம் இருந்து காமத்தையும் கோபத்தையும், ஏன்னா உலகத்திலேயே 2ஐயும் துறக்கிறது கஷ்டம். தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல சுபாகுமாரீசன் இடைஞ்சல் பண்றான்னு ராமாயணத்தில் எழுதுறான். நான் சொல்றது கரெக்டு தானே? ராமாயணத்தை எழுதியது கம்பர். எல்லாம் இப்ப சொல்ல வேண்டி இருக்கு. புரிஞ்சு தட்டின 9 பேர். ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களையும் அவ கேட்குறா, அது எப்படி ஜோதி வரும்? ஏண்டா பைத்தியக்காரா, ஜோதி ஏத்துறதாவே வச்சுப்போம். 9 தடவை பொன்னாபரண பெட்டிகை மகாராஜா அவருடைய பரம்பரையில வந்தவர் தலையில எடுத்து வச்சோன்னு 8 முறை சுற்றி 9வது முறை அந்த பொன்னாபரண பெட்டியை தொட்டி தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் இருக்கக்கூடிய கேரளாவினுடைய பசுமையான வனத்திலே கருடன் சுற்றி சுற்றி வருகின்றானே, அது ஒண்ணு போதாது. 1666 பாடல சந்த சண்முக கவசத்தையும் குமாரத்தவத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளையும்
ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இருக்கிற வரைக்கும் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் எந்த கொம்பனாலையும் இந்து மதத்தை அசைச்சு பார்த்துக்க முடியாது, அசைச்சு பார்த்துக்க முடியாது, தொட்டு பார்த்துக்க முடியாது. விளையாட்டா இது? சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்தியவன் வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்தான். காளையார் கோவில் கதை தெரியாது பல பேருக்கு. தஞ்சை பெரிய கோவில் கோபுரமும் ராஜராஜ சோழனும் தெரிஞ்ச பல பேருக்கு. தன்னுடைய சீம்பாலை கொடுத்து விளக்கேற்றின வரகுணாலை பற்றி தெரியாது நிறையா பேருக்கு. இன்னும் 1000 வருஷம் இல்லை, எந்த வருஷத்துலையும் எவனாலையும் இந்து மதத்தை தொட்டு பார்க்க கூட முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. இந்த மண்ணில் அப்படி வேரோண்டி புறையோண்டி இருக்கு.